ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் நார்த் இந்தியா டிஷ் தான். இது வந்து லோக்கி கோப்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி செய்கிறது அப்படின்னா, சொரக்காய் இருக்குது இல்லையா, நல்லா வந்து தொலியை சீவி எடுத்துட்டு நம்ம வந்து கேரட் தேய்ப்போம் இல்லையா, அதில் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்க வேண்டிதான். இங்கே நார்த் இந்தியாவில் இது ஒரு ஃபேமஸான டிஷ்ஷு. எல்லார் வீட்லேயும் வாரம் ஒரு தடவை 2 தடவை செஞ்சுருவாங்க, நம்ம சாம்பார் வைக்கிற மாதிரி. அப்புறம் மிளகாய் பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கரம் மசாலா. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம தேய்ச்சி வச்சுருக்குறோம் இல்லையா, அதில் உள்ள தண்ணியை வந்து கொஞ்சம் இருத்து ஒரு டம்ளரில் எதுலையா வச்சுக்கிடணும். அதில் ரொம்ப தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் சொரக்காயில், அதை நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். அதை கொஞ்சம் இருத்து வச்சுக்கோங்க. நானும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் கடலை மாவு கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும்னா பச்சரிசி மாவு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் இது வந்து சிவப்பரிசி மாவு, என்கிட்ட பச்சரிசி மாவு இல்லைன்னு சொல்லிவிட்டு நல்லா நம்ம எப்பவும் போல் வெங்காய வடைக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துட வேண்டியதான். அதுக்கப்புறம் எனக்கு இந்த இதை பார்க்கும்போதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் உருண்டை குழம்பு வைப்போம் பாருங்கள், அந்த ஞாபகம் தான் வரும். அப்புறமா கொஞ்சம் மாவு காணலை அப்படின்னா கொஞ்சம் நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம அப்படியே ஆனால் நம்ம இதை தண்ணியே ஊற்ற வேண்டாம். அந்த சுரக்காயில் உள்ள தண்ணியே வந்து நம்ம கடலை மாவு போட்டு பிசைய அந்த சுரக்காயில் உள்ள தண்ணியே அட்ஜஸ்ட் ஆயிரும். நம்ம கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிடக்கூடாது, ஏன்னா இதுலேயே தண்ணி வந்து அதிகமாக தான் இருக்கும். நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு உருண்டை பிடிச்சிக்கோங்க. கடாயில் வந்து எண்ணெயை வந்து காய வச்சுட்டு இந்த மாதிரி உருண்டையாக போட்டு எடுத்துக்கோங்க. இது சும்மா சாப்பிட்றதுக்கு சுமாராக தான் இருக்கும், ஆனால் அந்த கிரேவி செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நார்த் இந்தியாவில் நிறையா வந்து வீடுகளில் வந்து வெஜிடேரியன் தான். இந்த கோப்தா, இந்த லோக்கி கோப்தா, எனக்கு இந்த லோக்கி கோப்தா வந்து எல்லா வீடுகள்லேயும் வாரம் செய்வாங்க. நான் கிட்டத்தட்ட ராஜஸ்தானில் இருக்கையில் செஞ்சது 2015, அதுக்கப்புறம் 25 தான் இப்போ வந்து செஞ்சுருக்கேன். நம்ம ஊருக்கு வந்துட்டோன்னா நிறையா காய்கறிகள் கிடைக்கும். இங்கே வாங்கின காயே திருப்பி எனக்கு தெரிஞ்சு 2.5 வருஷமாக நாங்கள் ஒரே காய்கறிகளை தான் சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால் இதோட தேவை வந்து நமக்கு படாது. அதே மாதிரி சப்பாத்தியும் நம்ம ஊரில் அதிகமாக நம்ம எடுக்க மாட்டோம். இங்கே டெய்லி ஒரு டைம் கம்பல்சரி சப்பாத்தி செஞ்சாகணும். அப்போ என்ன செய்யணுங்கும் போது இவங்க டிஷ்ஷையும் நம்ம சேர்த்து செஞ்சுக்கிறது. இப்போ ஒரு 4 தக்காளி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 5-6 முந்திரி பருப்பு வந்து தண்ணியில் வந்து ஊற போட்டு வச்சுருக்கிறேன். இதை வந்து ஒரு ஜாரில் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு வந்து நம்ம தனியாக அரைக்கும் போது விழாது. அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த மிக்ஸ் இருக்குது இல்லையா, நம்ம சொரக்காய் மிக்ஸு, இதை வந்து கொஞ்சமாக எடுத்து போட்டு அதில் அரைச்சிக்கிடுறேன். ஏன்னா தனியாக நம்ம அரைக்க முடியாது 4 முந்திரி பருப்பை. தக்காளி கூட போட்டு அரைச்சாலும் தக்காளி சீக்காக அரைஞ்சிரும், முந்திரி பருப்பு வந்து அரையாது. அதனால் ஒரு தக்காளியும் முந்திரி பருப்பு அந்த மிக்ஸு இந்த 3ஐயும் சேர்த்து வச்சு அரைச்சிக்கிட்டேன். இப்போது கண்ணூர் சட்டியில் அந்த வடைகளெல்லாம் பொரித்து எடுத்து வச்சுட்டு, இன்னொரு சட்டியில் 2-3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பட்டை இலை 3ஐயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பல்லாரியில் 2 பல்லாரி, குட்டியாக இருந்தால் 2 பல்லாரி, நான் பெரிய பல்லாரியாக இருந்ததுனால 1 தான் எடுத்துருக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உப்பு சேர்த்து விட்டால் கொஞ்சம் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். இது வந்து காயப்பொடி, நான் வீட்டில் ரெடி பண்ணது, அதனால் இப்படி இருக்குது. நான் வந்து காயப்பொடி வீட்டில் தான் ரெடி பண்ணுவேன். கொஞ்சம் காயப்பொடி சேர்த்துக்கலாம். இப்போவும் நமக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் என்னென்ன மசாலா போட்டேன் அப்படின்னா, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, கரம் மசாலா, தனியா பவுடர், எல்லா மசாலாவையும் சேர்த்து இந்த வெங்காயத்தோட நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். இந்த மசாலா வந்து உங்களுக்கு உரப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து சின்ன பிள்ளைங்கிறனால நார்மலாக தான் போட்டிருக்கிறேன் எல்லாமே. இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து ஒரு 3 தக்காளியை வந்து நான் மிக்ஸி ஜாரில் நல்லா நல்லா அரைச்சிட்டேன். கொதுக்காக இல்லாமல் நல்லாவே அரைச்சி எடுத்துட்டேன். இந்த கிரேவிக்கு வந்து வெங்காயமும் நல்லா வதங்கணும், தக்காளியும் நல்லா அரைச்சி எடுத்துருக்கணும். தக்காளி நல்லா வதக்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த முந்திரி பருப்பு அரைச்சி வச்சோம் இல்லையா, அதையும் உள்ளே ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு எண்ணெய் கொஞ்சம் லேசாக பிரிஞ்சு வரவும் அந்த நம்ம வடை சுட்டு வச்சோம் இல்லையா, லோக்கி வடை, அந்த லோக்கி வடைகளை உள்ளே சேர்த்துடலாம். சப்பாத்திக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு சாருங்க, சூப்பராக இருக்கும். நார்த் இந்தியாவில் வந்து இது எல்லா வீட்லேயுமே செய்யக்கூடிய ஒரு ஃபேமஸான வந்து டிஷ்ஷு.
நம்ம வடையை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வச்சா போதும். அதுக்கு முன்னாடி தண்ணி கொஞ்சம் வந்து அந்த குழம்பு வந்து தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா வடை சேர்த்ததுக்கப்புறம் வந்து அது அந்த உருண்டை சேர்த்ததுக்கப்புறம் வந்து அந்த தண்ணி கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிடும். அதனால் ஒரு போதுமான கட்டிப்பதம் வந்து நமக்கு வந்துடும். நீங்கள் முதல்லையே கட்டியாக வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த எல்லா வடைகளுமே கொஞ்சம் தண்ணியை குடித்ததும் ரொம்ப வடை தான் இருந்த மாதிரி இருக்கும். தண்ணி அந்த அதில் உள்ள வந்து தண்ணி குழம்பு வந்து குறைஞ்சிரும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க. இப்படி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்புறம் சப்பாத்தி போடும்போது நிறைய பேர்த்துக்கு சப்பாத்தி வந்து கொஞ்சம் புடைச்சி வராது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு போட்ட பக்கத்தில் எண்ணெய் தடவக்கூடாது. திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கத்தில் லேசாக எண்ணெய் தடவிட்டோம் அப்படின்னா சப்பாத்தி வந்து கொஞ்சம் நல்லா புடைச்சி வரும். ஒரு பக்கம் வெந்து வேகாமல் வந்து இருக்காது. நிறையா பேர்த்துக்கு இந்த ஒரு டவுட் வந்து இருக்கும். இப்படி செஞ்சு பாருங்கள். இப்படி நம்ம ஒரு துணி வச்சு கூட அமுக்கி விடலாம். இல்லை சட்டாப்பியை வச்சு நம்ம ஒரு சைடு ப்ரெஷ் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஒரு சைடு நல்லா வெந்து அந்த எண்ணெய் சப்பாத்தி போடும்போதெல்லாம் ஒரு பக்கம் வெந்து ஒரு பக்கம் வேகாத மாதிரியே இருக்கும். அப்படி வந்து இருக்காது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். உண்மையிலேயே சூப்பராக இருந்தது சாப்பிட்டு பார்த்தது.